ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ 2023-24 ஸோ இந்த பீரியட்ல வெளிவந்த முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், முக்கியமான குறியீடுகளுடைய வேர்ல்டு வைட் நம்ம எடுத்துக்கிறப்போ இம்பார்ட்டன்ட் நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் குரூப் 2 ப்ரிப்பரேஷன். ஸோ குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்ல இது ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ் ஆஃப் 2023 and 24. ஸோ இந்த ஒரு வருட காலத்துக்கான இந்தியாவுடைய தரவரிசை பல்வேறு விதமான குறியீடுகள் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு குறியீடும் எந்த அமைப்பு வெளியிடுது, அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2024, அதாவது உலக அமைதி குறியீடுன்னு சொல்லுவாங்க. இதுல இந்தியாவுடைய தரவரிசை 116வது இடம் பெற்றிருக்கு. ஆக்சுவலி இந்த உலக அமைதி குறியீடு வெளியிடக்கூடிய அமைப்பானது இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அடுத்து 2 வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஆஃப் 2024, அதாவது உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு. ஸோ இதுல இந்தியாவுடைய தரவரிசைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 159. ஓகேவா, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இந்தியாவுடைய தரவரிசை 159. அடுத்து சைபர் கிரைம் இண்டெக்ஸ் 2024, சைபர் கிரைம் குற்றங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இந்தியாவுடைய தரவரிசைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10th ரேங்க்ல இருக்கு, 10th பொசிஷன்ல இருக்குது. குளோபல் யூனிகான் இண்டெக்ஸ் ஆஃப் 2024, ஓகேவா, ஸோ இதுல இந்தியாவுடைய தரவரிசை அப்படின்னா 3rd ரேங்க், 3வது தரவரிசை பட்டியலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த குளோபல் யூனிகான் இண்டெக்ஸ் வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹுரூன் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023 to 2024. ஆக்சுவலி இந்த HDI வெளியிட்டது எப்போ அப்படின்னா மார்ச் 2024. ஸோ இதை எதை பேஸ் பண்ண டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா HDI 2022க்கான டேட்டாவை மார்ச் 2024 வருஷம், அதாவது இந்த வருஷம் வந்து வெளியிட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து இந்த வருஷம். இதோட டேட்டா எந்த டேட்டா? HDI 2022க்கான டேட்டா. ஸோ இதுல இந்தியாவுடைய தரவரிசைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 134வது இடம் பெற்றிருக்குது. ஸோ HDI நம்மளுடைய சிலபஸ்ல இருக்குது. அதனால HDIல இந்தியாவுடைய ரேங்க் என்ன, இந்தியா வந்து எந்த இதுல இருக்குது, அதோட இந்தியாவுடைய இதுக்கு என்னது HDI வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இதை வெளியிடக்கூடிய அமைப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா UNDP, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது HDI முதல் வெளியிட்டது எப்போ அப்படின்னா 1990ல. ஸோ இந்த UNDP ஆரம்பிக்கப்பட்டது 1965ல. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2024, இதுல இந்தியாவுடைய ரேங்கிங் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 126வது இடம் பெற்றிருக்குது. இதுல வெளியிடக்கூடிய அமைப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா SDSN சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க். ஓகேவா, இந்த SDSN தான் வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய உலக மகிழ்ச்சி ரிப்போர்ட், உலக மகிழ்ச்சி குறியீடு வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு. அடுத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் 2024. ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 42. ஸோ இதை வெளியிடக்கூடிய அமைப்பு பார்த்தோம்னா குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் வந்து யூஎஸ்ல இருக்குது. அடுத்து குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங் 2024, இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 4th. அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024, இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 82. இதை வெளியிடக்கூடிய கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு நிறுவனம், இந்த ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கக்கூடியது ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி. ஓகேவா, ஸோ இதை பத்தி நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2024, ஓகேவா, காலநிலை மாறுபாடு செயல்திறன் குறியீடு 2024, இதுல இந்தியாவுடைய தரநிலைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7th பொசிஷன்ல இருக்குது. ஸோ இதை வெளியிடக்கூடிய அமைப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரீடினஸ் இண்டெக்ஸ் 2024, இதுல வந்து இந்தியா 72ஆம் இடம் வகிக்குது. இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து IMF தெரியும் இல்லையா, IMF, இந்தியன் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இவங்க தான் வெளியிடுறாங்க. இந்த குறியீட்டுல இந்தியா 72nd ரேங்க் வாங்கியிருக்குது. அடுத்து குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸ் 2024. ஸோ இதுல வந்து குறியீடுகள் எதுவுமே கொடுக்கல, இந்தியாவோட ரேங்கிங்ஸ் கொடுக்கல. அடுத்து குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2024, இதுல இந்தியாவுடைய ரேங்கிங்னு சொல்லி பார்த்தோம்னா 63ஆம் இடம். இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபாரம், WEFன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபாரம் வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024க்கான வரிசையில இந்தியா 176ஆம் இடம் பெற்றிருக்குது. ஸோ ஆக்சுவலி இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தோம்னா ஏல் யூனிவர்சிட்டி. இந்த ஏல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது
நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி. இந்த 7 யூனிவர்சிட்டி வந்து நம்மளுடைய அறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, அண்ணாக்கு வந்து ஒரு வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டம் தெரிஞ்சது அப்படின்னா கீழே என்ன பட்டம் வந்து 7 யூனிவர்சிட்டியால் அண்ணாக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் இன்டெக்ஸ் 2024. குளோபல் ஜெண்டர் கேப் அப்படின்னா உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்தியாவுடைய ரேங்கிங்னு சொல்லி பார்த்தோம்னா 129. ஸோ இதை வெளியிடக்கூடிய அமைப்பு பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபாரம் தான் வெளியிடுறாங்க. அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் உலக பசி குறியீடு 2023. இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 111 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 111 111 இது ஒரு வேலை 2 வேலை 3 வேலை மொத்தம் 3 வேலைக்கும் இதை கூட்டணும் அப்படின்னா 3 வருது. ஸோ அப்போ 3 வேலைக்கும் நமக்கு சாப்பாடு இருக்கணும், பசியோட இல்லாம இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ரேங்கிங் அப்படிங்கிறது ஷார்ட்கட்ல வச்சுருக்கு. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2023 உலக புத்தாக்க குறியீடு 2023 தரநிலைப்படி இந்தியாவோட ரேங்க் வந்து 40. இந்தியாவோட ரேங்க் வந்து 40. 40 வயசானாலும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே புத்துணர்ச்சியா புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம், இன்னோவேஷன் பண்ணுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2023. ஸோ இதனுடைய தரவரிசையின்படி இந்தியாவோட ரேங்கிங் வந்து 112ஆம் இடம் பெற்றிருக்குது. இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் சொல்லி பார்த்தோம்னா SDSN. அகைன் SDSN ரிப்போர்ட் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்னு சொல்லி சொல்லுவாங்க. குட் கவர்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 57ஆம் இடம் பெற்றிருக்குது இந்தியா, 57. அடுத்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2024 இங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல இந்தியா 159ஆவது இடம். 2023 ரிப்போர்ட்டின் படி இந்தியா 161 இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்தியா முன்னேறி இருக்குது. 2024 ரிப்போர்ட்டின் படி 159 வந்துருச்சு 161 இருந்து. ஒரு 2 இடம் வந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்குது. இதுல இந்த உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல. அடுத்து டெமோக்ரஸி இண்டெக்ஸ் ஜனநாயக குறியீடு, இதுல இந்தியா 41ஆம் இடம் வகிக்குது ஜனநாயக குறியீடு அப்படிங்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ்ல. ஸோ இதை வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அடுத்து எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2023. ஸோ இதுல வந்து 67ஆம் இடம் வகிக்குது. ஓகேவா. அடுத்தபடியா மிலிட்டரி ஸ்ட்ரென்த். ஸோ இந்தியாவுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து இதை வெளியிட்டது யாரு அப்படின்னா குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த குளோபல் ஃபயர் பவர் வந்து வெளியிட்ட அந்த கம்பெனி இந்த கம்பெனி வெளியிட்ட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்டரியை கொண்ட நாடு எது அப்படின்னா USA ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து 2nd பிளேஸ். 3 வந்து சைனா. ஸோ 4 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 4th ரேங்க்ல இருக்குது. உலகத்திலேயே வலிமை வாய்ந்த இராணுவங்களை கொண்ட நாடுகள் பட்டியல்ல அமெரிக்கா ஃபர்ஸ்ட், ரஷ்யா 2nd, சைனா 3rd அண்ட் இந்தியா வந்து 4th ரேங்க்ல இருக்கு. அடுத்து லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2023 இந்தியாவோட ரேங்கிங் வந்து 38. ஸோ இதை வெளியிடக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க் வெளியிடுறாங்க. அடுத்து குளோபல் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட். இங்க பார்த்தது வந்து குளோபல் ஜெண்டர் கேப், அது உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு அப்படின்னா குளோபல் ஜெண்டர் கேப். குளோபல் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னா உலகளாவிய பாலின சமத்துவமின்மை குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா 129 தான், இதுலயும் 129 தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வெளியிடக்கூடிய அமைப்பும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வெளியிடக்கூடிய அமைப்பும் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபாரம் தான். அடுத்து கடைசியா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2023. இதுல வந்து இந்தியா 93ஆம் இடம் வகிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான குறியீடுகள், உலகளாவிய முக்கியமான குறியீடுகள்ல இந்தியாவுடைய தரநிலை அப்படிங்கிறது இந்த 2 வருஷம், அதாவது 2023-24. ஸோ இதை ஓரளா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, நிதி ஆயோக், இந்தியன் பிளானிங் கமிஷன், இப்போதெல்லாம் பிளானிங் கமிஷன் பதிலாக நிதி ஆயோக் இருக்குது. ஸோ நிதி ஆயோக் சம்பந்தப்பட்ட முக்கியமான குறியீடுகள் நிறைய இருக்குது. குளோபல் நேஷனல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இருக்கு, நேஷனல் ஹெல்த் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஸ்டேட் வைஸ் வந்து தமிழ்நாடுடைய ரேங்கிங் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.